நாடோடிகள் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் நடிகை அபிநயா. இவங்களால வாய் பேச முடியாது மற்றும் காதும் கேட்காது. அப்படி இருந்தாலுமே அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம தன்னோட நடிப்பு மூலமா நிறைய நல்ல படங்கள்ல மக்களுக்கும் பிடிக்கிற கேரக்டர்ஸ்ல நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க ஆக்டர் விஷால் கூட பூஜை மற்றும் மார்க் ஆண்டனின்னு 2 படத்துல நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாவே விஷாலும் அபிநயாவும் லவ் பண்றாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு செய்திகள் வந்துட்டே தான் இருக்கு. முதல் முறையா அபிநயா விஷால் பத்தியும் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் வெளிப்படையா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சமீபத்துல மதகஜராஜா ஈவென்ட்ல விஷால் ரொம்ப முடியாம கை நடுங்கினபடி பேசினதை பார்த்தேன். ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். உடனே அவருக்கு மெசேஜ் பண்ணி அவரோட உடல்நிலையை பத்தி விசாரிச்சேன். ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கேன், வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப குணமாகி நல்லா இருக்காரு. அவர் ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன். என்கிட்ட நல்லா பேசுவாரு. அடிக்கடி என்கிட்ட சைன் லாங்குவேஜ் கத்துக்கணும், கத்துக்கூடுன்னு கேட்பாரு. மேலும் என்கிட்ட விஷால் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸை நானுமே பார்த்திருக்கேன். ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல. அவங்க வயிற்று பொழப்புக்காக அப்படி நியூஸ் எழுதுறாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. ஆனா நான் லவ் பண்றது உண்மைதான். 15 வருஷமா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா லவ் பண்ணிட்டு வரேன். எப்ப கல்யாணம் அப்படிங்கறதையெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. என்னால இப்படி வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம இருக்கிறத பாக்குற சில டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறவங்க எப்படி என்னால இப்படி நடிக்க முடியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நானுமே உங்களை மாதிரி தான். இதை ஒரு குறையா பார்க்க வேணாம். என்னை யாராவது பரிதாபமா பார்த்தா நானும் அவங்கள பரிதாபமா தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சைன் லாங்குவேஜ் தெரியாது. வேற எந்த வித்தியாசமும் எனக்கும் மற்றவங்களுக்கும் இல்லை அப்படின்னு அபிநயா வெளிப்படையா பேசி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.